காதல். மனசு நிம்மதியா தூங்குறத பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதான் பாத்துக்கிட்டே இருந்தேன். எழுப்பு மறந்து போய் உட்கார்ந்துட்டேன் சூர்யா. தூக்கத்திலே ஒருத்தர் நிம்மதியா இருக்காருன்னு எப்படி தானமா தெரியும்? அது இருக்கட்டும், முதல்ல நான் கேக்குறதுக்கு நீ பதில சொல்லு. எதை பத்தி தானம்மா? கயல் பொண்ண கட்டிக்கிறதுன்னு அது எப்படி நீ சட்டுன்னு முடிவெடுத்த? நீங்க தான் காரணம். நானா? எப்படி? நீங்க தானே சொன்னீங்க கண்ணை மூடி ஆழ்ந்து யோசிச்சு பாருன்னு. ஆமா சொன்னேன். நான் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தேன். அவதான் தெரிஞ்சா, அதான் ஓகே பண்ணிட்டேன். அப்போ கயல நீ லவ் பண்றியா? அதுக்கு பேர் தான் லவ்வான்னு எனக்கு தெரியல. ஆனா காயத்ரி மேல இல்லாத ஒரு பெரிய அஃபெக்ஷன் கயல் மேல இருக்கு. என் லைஃப் முழுக்க அவன் என் லைஃப் பார்ட்னரா டிராவல் பண்ணா என் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுது. மீதி இருக்கிற நாட்கள் எல்லாம் அவ கூட மட்டுமே வாழணும்னு தோணுது. அவன் என் வாழ்க்கையில வந்தா எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி தானம்மா. எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு தானம்மா. ஒரு டிசிபியா, நம்ம ஜமீன் வாரிசா நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஆனா அவ என் கூட இருக்கும்போது இது எல்லாமே மறந்து போயிடுது. மனசு லேசாயிடுது. அதுக்கு பேர் தான் காதல்னா. எஸ், ஐ லவ் கயல். ஐ லவ் கயல். டிசிபி சார், எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. நீங்க பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கீங்க. நீங்க ஊன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சப்ப மூக்குக்காரிய நீங்க ஏன் ஓகே பண்ணீங்க? தனம்மா, நீங்க உங்க வருங்கால மருமகளை பத்தி பேசுறீங்கன்னு ஞாபகம் இருந்தா எல்லாமே உங்களுக்கு புரியும். அது புரிஞ்சதுனால்தான் பேசுறேன் டிசிபி சார். நான் அவளுக்கு அத்தை. நான் அவளை எப்படி வேணும்னாலும் கூப்பிடுவேன். அத உங்க சட்டத்தால ஒண்ணும் பண்ண முடியாது சார். நீங்களாச்சு உங்க மருமகளாச்சு, என்னமோ பண்ணிக்கோங்க. என்ன ஆளை விட்டுருங்க. அந்த சப்பமுக்கி இந்த வீட்டுக்கு வரட்டும். மாமியார் கொடுமைன்னா என்னன்னு காமிக்கிறேன். யாரா இருக்கும்? மாமா ஏன் பயப்படுறாருன்னு ஒன்னும் புரியலையே. மாமா யாருன்னு போய் பாருங்க. மாப்பிள்ள இதோ பாத்துட்டு வர மாமா. இருக்கீங்க யார்? நீங்க யாரை பார்க்கணும்? யாரா இருக்கும்? எட்டி பாப்போம். அது சரி, இந்த வெள்ளைக்காரி எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? என்ன நடக்குது பாப்போம். வாரா, நம்ம ஜமீன் கத்தை காமிப்போம். உள்ள வாங்க. கல்யாணி வாங்க, கொஞ்சம் காஃபி கொடு. உள்ள வாங்க. மாமா, இவங்க பேர் ஆண்ட்ரியாவா, உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. ஆஹா, ஆண்ட்ரியா. கல்யாணி, காஃபி என்னாச்சு? இதோ வரேங்க. இந்தாங்க காஃபி. இவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணணுமா? என் பேர் ஆண்ட்ரியா. அதான் மாப்பிள்ள சொல்லிட்டாரம்மா. நீ எதுக்கு வந்திருக்க? வெள்ளக்கோட்டை ஜமீன் வீட்ல இருந்து கமலம்மா அனுப்புனாங்க. அவங்களா? ஆமா, அவங்க எதுக்கு உங்களை அனுப்புனாங்க? சம்மந்தியம்மா. ஹலோ, சொல்லுங்க சம்மந்தியம்மா. ஆண்ட்ரியா வந்திருக்காளா? நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன். இப்பதான் வந்தாங்க. ஆனா முழு விஷயம் இன்னும் சொல்லல. அதுக்குள்ள நீங்களே போன் பண்ணிட்டீங்க. இந்த ஜமீனுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உன் பொண்ணு மாறித்தானே ஆகணும். அதெல்லாம் மாறிடுவாமா? தொட்டில் பழக்கம் எப்படி உடனே மாறும்? அதெல்லாம் வளரும் போதே வந்திருக்கணும்.
அது உன் பொண்ணுகிட்ட இல்லைன்னு ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும். தகுதிக்கு மீறின இடத்துக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறமும் உங்க வீட்ல இருக்கிற மாதிரியே பழக்க வழக்கத்தை வச்சுட்டு இருந்தா ஓ அது இந்த வல்லக்கோட்டை ஜமீனுக்கு அசிங்கம் தானே. அதுக்கு தான் பெரிய இடத்துல எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த ஆண்ட்ரியாவை அனுப்பி வச்சிருக்கேன். நீ பெரியவங்க எது பண்ணாலும் சரியா தான் பண்ணுவீங்க. அதை பெரியவங்க நீங்களே சொல்லி கொடுத்துருக்கலாம். இங்க பாருங்க, இந்த ஆண்ட்ரியா சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. கம்யூனிகேஷன் பர்சனாலிட்டி ட்ரெய்னர் கம் டெவலப்பர். ஐயோ, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லல. நீங்க எது பண்ணணும் அதை பிரம்மாண்டமா தான் பண்ணுவீங்க. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப நான் என்னமா பண்ணணும்? அவகிட்ட உங்க பொண்ணை சரியா ட்ரைனிங் எடுத்துக்க சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வரும்போது உங்க வீட்டு பழக்க வழக்கம் எதுவும் அவ கூட ஒட்டிக்கிட்டு வரக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? சரி, கண்டிப்பா. நீங்க புது கையில பாப்பீங்கம்மா, கவலைப்படாதீங்க. பேசி டைமை வேஸ்ட் பண்ணாம உடனே ட்ரைனிங் ஆரம்பிக்க சொல்லி நான் சொன்னேன்னு அவகிட்ட சொல்லிடுங்க. வைக்கிறேன். ஆத்தாடி, அது ஒண்ணுமில்ல. சம்மதியமா தான் போன்ல பணக்கார வீட்டுல எப்படி நடந்துக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு கத்து கொடுக்க சம்மதியமா அனுப்பிச்சு விட்ட ட்ரெயினர் தான் அவங்க. என்ன எல்லாரும் திரு 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 முழிச்சுட்டு இருக்கீங்க? ஜமீன் வீட்டுல வாழ போறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. மேடம், நீங்க ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். ம். கயல், இவங்கள உனக்காக கமலமாவே ஸ்பெஷல் அனுப்பியிருக்காங்க. அவங்க சொல்லித்தரத கவனமா கத்துக்கணும் சாமி. சரியா? நீங்க கூட்டு போங்க. ம். போ. எங்க இதெல்லாம் தேவையா? ஊர் உலகத்துல யாருமே பண்ணாததையா இவ சொல்லித்தர போறா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைங்க. ஆட, உன்னை மாதிரி தற்குறிக்கலாம் இதான் தெரியாது கல்யாணி. உனக்கு டீசன்சி பத்தாது. கொஞ்சம் பேசாம இரு. கையல், உங்களுக்கு எப்படி ஸ்டைலா உட்காருதுன்னு கத்து கொடுக்குறேன். சாப்பிடும்போது இப்படியா உட்காரணும்? நீங்க ட்ரை பண்ணுங்க. அட என்ன கையல், அப்படிதான் ட்ரை பண்ணுங்க. இந்த வாரேன். என்ன கையல், இதுக்கு போய் இப்படி தடுமுறைய கையல்? இந்த பாரு, அந்த ராஜேஸ்வரி எப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பா அந்த மாதிரி உட்காரு. இந்த பாரு, அப்பா உனக்கு சொல்லி தரேன். எந்திரிச்சு வா 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 வா. அப்பா உட்காந்து காட்டுறேன் பார். இப்படிதான் இப்படிதான் தூக்கி போடு. கொஞ்சம் வயசாயிடுச்சுல, அதான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பாப்பாவுக்கு சொல்லி கொடுங்க, நீயும் உட்காந்து கத்துக்க. போமா, அப்பா இங்கதான் இருக்கேன். சரியா? நீங்க சொல்லி கொடுங்க. இங்க பாருங்க. கால் அப்படி எடுத்து வைங்க. சரி. அது இப்போ ஃபுட் எப்படி ஸ்டைலா சாப்பிட்றதுன்னு சொல்லித்தரேன்.
எதுக்கா இருக்கும்? கைத்தில எடுத்துக்கிட்டாங்க. இந்த நைஃபை வச்சு டிஷ்ஷை கட் பண்ணிட்டு இந்த ஃபோர்க்கை வச்சு சாப்பிடணும். எங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் இப்ப தேவையாமா? என்ன பண்ண சொல்ற கவிதா? ஜமீன் வீட்ல நம்மள ரொம்ப மட்டமா நினைக்கிறாங்க. அதுவும் கையில ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. உங்க அப்பாவும் அவங்க ஆட்டத்துக்கெல்லாம் தாளம் போட்டுட்டு இருக்காரு. அவ என்ன பொண்ணா இல்ல பொம்மையா கீ கொடுத்தா ஆடுறதுக்கு? ஆண்ட்ரியா, ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பாருங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. கயல், போதும். இன்னைக்கு இதெல்லாம் தேவையில்லை. மீதியை நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல, முதல் நாளே கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு சொன்னேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்களா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நான் வரேன். ஏய், உங்க அப்பா எது சொன்னாலும் செய்வியாடி? உனக்குன்னு சொந்த புத்தியே கிடையாதா? இன்னும் நீ என்ன சோதனையெல்லாம் அனுபவிக்க போறியோ தெரியல. வா வாடி, எழுந்து வா. என்ன பத்மா, நான் அவ்ளோ சொல்லியும் நீங்க கிளம்புனா எப்படி? எங்க நிலைமை என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் கிளம்பிட்டு இருக்கோம். உனக்காக நான் எவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்படி பேசினா என்ன அர்த்தம் பத்மா? என்ன பெருசா பண்ணிட்டீங்க? கல்யாணத்தை 10 நாள் தள்ளி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதானே? சூர்யா தேன்மொழி கல்யாண தேதியவா குறிச்சிங்க? பொண்ணு அதே கயல் தானே? 10 நாள் கழிச்சு அந்த கயல் ஜமீன் வீட்டுக்கு வந்து எங்களை வெளியே போக சொல்றதுக்கு முன்னாடி நாங்களா போறது தானே எங்களுக்கு மரியாதை. இங்க பார், நான் இருக்கும்போது யாராவது உன்னை சொல்லுவாங்களா? இல்ல சொல்லத்தான் விட்டுருவேனா? இந்த கமலா ஒரு காரியம் செஞ்சா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். நான் சொல்றது கேளு. இந்த சிவகுமார் ஜமீனுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். இந்த வீட்டுல பிறந்த உனக்கும் அது நல்லாவே தெரியும். என்னைக்கு இருந்தாலும் என் பேத்தி தேன்மொழி தான் இந்த வீட்டு மருமக. போதுமா? மா, பாட்டி தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, கேளுமா. பிடிவாதம் பிடிக்காத. இங்க பார், போறத பத்தி நினைக்காம உன் பொண்ணு இங்க வாழறதுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை நீ சொல்லி கொடு. புரியுதா? இப்பதான் நீ என் பொண்ணு. தேனு, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆகிற வேலையை பாரு. சரியா? தேங்க்ஸ்மா. அடடடடா பா, நீ பெரிய ஆள் தான் பத்மா. அவங்க வாயாலே நீ நினைச்சத சொல்ல வச்சிட்டியே. பா. வணக்கங்க. யார் நீங்க? என்ன வேணும்? இது டிசிபி சூர்யா சார் வீடு தானே? ஆமா, நீங்க யாரு? ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்னு ஸ்டேஷன்ல இருந்து சொல்லி அனுப்புனாங்க, அதான் வந்தேன். அப்படியா? சரி, வாங்க உள்ள வாங்க. தேங்க்யூ. ஏ முனுசாமி, இங்க வாயா. இந்த வரேன். என்ன? சூர்யா சார் கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்னு சொல்லி இவர் அனுப்பிச்சிருக்காராம். உள்ள கூட்டிட்டு போ. அண்ணே, கண்ட கண்ட வியாதி எல்லாம் பரவுதானே, நீங்களும் மாஸ்க் போடுங்க. சூர்யா சார் வேலை செய்யறவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாரு.
உங்களை இப்படி பார்த்தாருன்னா பயங்கரமா கோவப்படுவாரு. போடுங்க. சரிங்க. வாங்க, என்ன வேலைன்னு சொன்னாரு? ஃப்ரிட்ஜை செக் பண்ணிட்டு வர சொன்னாரு. அப்படியா? சரி வாங்க போலாம். வாங்க. உள்ளதான். சரிங்க வாங்க. கமாச்சே, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கா? கமலாமாக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். என்னன்னா முகத்துல கர்ச்சிப்லாம் கட்டிட்டு இருக்கீங்க? மாஸ்க் எங்கேயோ மறந்து வச்சிட்டோமா. சூர்யா சாரு ஸ்டேஷன்ல இருந்து ஆளை அனுப்பியிருக்காரு. இங்க ஃப்ரிட்ஜ் ரிப்பேரா இருக்குல்ல தம்பி, இந்த ஃப்ரிட்ஜ் தான் இதான் பார்க்கணும் பாருங்க. சரிங்க வரமா. அம்மா பால் வச்சுட்டு போ. அம்மா பால் வச்சுட்டு போ. ஹலோ. என்ன? சரி, ஓகே. ஓ சார், சின்ன என்கொயரிக்கெல்லாம் நீங்க வரணுமா சார்? நாங்க பாத்துக்க மாட்டோமா? எந்த வேலையா இருந்தாலும் அதை சின்சியரா இன்வால்மெண்டா எடுத்துக்கிட்டாதான் எனக்கு பிடிக்கும். இல்ல சார், கல்யாணத்தை வச்சுக்கிட்டு. முருகன், கடமை ஃபர்ஸ்ட், கல்யாணம் நெக்ஸ்ட். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, யாரு? என்ன தம்பி, என்கொயரிக்கா? வீட்லயே உனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி என்னப்பா வெளியில வேலை? யார் பேசுறது? ராகு கேது உருவத்துக்கு சொந்தக்காரன், ஆழகால விஷத்தை உடம்பு பூரா வச்சிருக்கவன், பேரு நாகா. இப்ப தெரிஞ்சிருக்குமே. ஓ, நீயா? பல்ல போடுங்கினதுக்கு அப்புறம் ஏது விஷம்? சரி சொல்லு, எதுக்கு ஃபோன் பண்ண? பாம்புக்கு தான் தம்பி பல்லுல விஷம், இந்த நாகாவுக்கு உடம்பு பூரா விஷம். இப்ப அது வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏய், பேசி டைமை வேஸ்ட் பண்ணாம விஷயத்த சொல்லு. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அதுக்குள்ள என்ன அவசரம்? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அது ஒண்ணும் இல்ல தம்பி, நீ வேற ஹீரோயிசத்தை காமிக்க என்ன உள்ள தூக்கி வச்சிட்டியா? கோவத்துல உன்னை போட சொன்னேன், ஆனா இந்த மண்டபம் பசங்க உங்க அம்மாவுக்கு பேச வச்சுட்டாங்க. நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க தம்பி. உங்க சார்பா நானே அவனுங்களை 4 தட்டு தட்டிட்டேன். ஆனா என்ன, வச்ச விஷத்தை
உங்க அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு மட்டும் தெரியல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மாவை முடிஞ்சா காப்பாத்திக்கன்னு சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். ஏய் நாகா, எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு தம்பி, வெட்டியா என்கிட்ட வீரவசனம் பேசுறதை விட்டு போய் உங்க அம்மாவை காப்பாத்துற வழியை பாரு. நீ காப்பாத்திருவ. நீதான் பெரிய ஹீரோ ஆச்சே. ஓடு 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 ஓடு. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்.